வீட்டிலே கிழங்கு தான் சொல்லி தவறி விட்டான் 5 இருக்கிற கடை இருந்தால் மட்டும் சொல்லணும். மற்ற இது விட்டா 6 முக்கால் இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு வந்து கிரக்காரனால எந்த இதுவும் இல்லை, அந்த பாதிப்பு எதுவுமே இல்லை. அதை பற்றிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். சரியா? சாதம் பார்த்தீங்களா? சரி, உங்களுக்கு தெரியுதுல்ல பிள்ளைக்கு கிரகம் சொல்லி. ஏன்னா இருந்தாச்சு அம்மா சொல்லுங்கள். ஏன்னா இந்த அண்ணன் மகளுக்கு சொல்லிச்சு சரி நடக்குது அப்படின்னு சொல்லி. உங்கள் பிள்ளைக்கு எந்த கிடக்கமும் இல்லை. சரியாக்கா? நான் சுற்றி வச்சுக்கோங்க. பித்தளையில் பார்த்து சொல்கிறேன். ஐஸ்வர்யா கும்பிட்ற சாமி வரணும். சம்மணம் போட்ட நிலையில் பெண் தெய்வம் ஆண் தெய்வம் 2 தெய்வம் வணங்கி வரீங்க. அருவாக்கு வராரு ஒருத்தர், அம்மா வந்து வணங்கி வரீங்க. சரியா? வந்து அங்கனைக்காக இந்த வெத்தலையில் அப்படி இப்படி இப்படியாக இருக்குது. மனசில் வந்து சின்ன சின்ன சங்கடம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கா அவங்களுக்கு. சரியா? ஆட்டாத்திட்டு இருப்பான். கஷ்டம்ன்றது கழுத்துக்கிட்டாலே இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்படியே கழுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? மனசு வேணே நம்ம அதை கழுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி வேதனை பண்ணுறீங்களா? சரியாக்கா? அம்மா சொல்கிறத நீங்கள் வந்து சொன்னது வெத்தலையை பார்த்து அவரையும் சொல்கிறா சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது உண்மைனா உண்மைன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். எப்போவுமே வந்து கோடு போட்டே வாழ்கிற மாதிரி இருக்கான் வாழ்க்கை. அப்படிதான் இருக்கு. பொருளாதாரம் வந்து கோடு போட்டே இப்படித்தே வாழணும் இப்படித்தே வாழணும்னு அந்த மாதிரியே வாழ்ந்து கணக்கு பண்ணியே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் அம்மா சொல்லுது, கோடு போட்டே இந்த மகன் வாழ்தான். சரி, ஆத்தாட்ட வந்துட்டீங்கல்ல, அதெல்லாம் கோடெல்லாம் நீ விட்டுட்டு நம்ம வாட்டி நல்லா சம்பாரிச்சு நல்லா செல்வாக்கா இருப்போம். சரியா? முடக்கந்தே. சரியா? தலைக்கு மேலே கிள்ளி இருந்துக்காக, அது யாருன்னு தெரியலை. தலைக்கு மேலே கிள்ளி எரிஞ்சு கிடக்குது, முடக்க மாற்றே இருக்குதுங்கக்கா. ஏன்னா இந்த வெத்தலை வந்து இப்படி நேராக நிற்கணும் நம்ம வாழ்க்கையில். அது பாட்டுக்கு உடையில எனக்கணுன்னு இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து பரந்த மனசு. யாருக்குமே வந்து இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு செய்யணும். ஒருத்தவங்க கேட்டு வந்துட்டா கொடுக்கணுன்னே நினைப்பீங்க. அச்சோ அவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கவே மாட்டீங்க. உண்மையாக இறைவனுக்கு கொடுக்கணும்ல, கர்ணனுக்கு கொடுத்த மாதிரி. இல்லை, உங்களுடைய உள்ள அப்படி தெரியும். அம்மா சொல்கிறதுக்கே சொல்லினாங்க செய்யணும் நம்ம நினைப்போம். ஆனால் நம்மகிட்ட இல்லைன்றதை வந்து ரொம்ப வழி வேதனை நினைப்பீங்க. ஒரு 10 ரூபா கேட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 20 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இல்லை நம்மக்கிட்ட மனசு மட்டும்தான் இருக்குது, கொடுக்க வருமானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதேடா. சரி, 3 வெத்தலைதே. எங்கள் ஆத்தா 3 வெத்தலையில் உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டா. சரியா? நீ எங்கள் ஆத்தா அருள் இறக்குவோம். இறக்குறப்ப உங்கள் பிரச்சனை இப்போலாம் சொல்லி வருவா. மற்ற தாய் சரி தாய் வெத்தம்மா பிடிச்ச துணில் எங்கள் அம்மா காட்சியாக வரணும். தெய்வ தாசை இருக்குது இருந்தனாலே வெத்தலைக்கு வந்தாங்க. இல்லாட்டி நீங்கள் என்னவே மன்றாடினாலும் இங்கே தெய்வம் வந்து உட்காராது. 92 விளைகிறது. இல்லாட்டி போதும் அப்படியே கொட்டிடும். அம்மா ஒத்தாசை நீ கும்பிட்ற தெய்வம் அது ஆண்டையும் பெண்டையும் கலந்து வந்துருக்காங்கல்ல. எவ்வளோ பேருக்கு நான் பார்த்துருக்கேன், சாமியே வராது. கடைசி சொல்லுவாங்க சாமி வரலன்ற கதை சாமியே உட்காந்துன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் தெய்வம் ஒத்தாசையாக இருக்குது. சரியா? இங்கே வந்து எப்படின்னா மற்ற இடத்துலலாம் செய்வனை இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லலாம்னு சொல்கிறாங்க. நம்ம சாமி பத்தில் நீ இருந்தால் இன்னாரும் உனக்கு வச்சாத்தான்னு சொல்லுவாங்க. இன்னாரே உனக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? பிள்ளையோட கிரகம் வீட்டில் வந்து இந்த ஓட்டம் ஓடும், அது இல்லை இந்த மன இடம் சரியில்லை அப்படின்றத வந்து அம்மா சொல்லி வரும். இருந்தா அது எல்லா பிரச்சனையும் என்ன சொல்லி வரும்னு சொன்னாங்க. நீங்கள் பட்டு கேட்பீங்க. ஒரு சிலர் வந்து மறந்துடுறாங்க. அப்புறம் அருள் பிடிக்கிறப்ப மறந்துட்டோன்னு சொல்லிட்டு அப்புறமாக்க அருள் முடிஞ்ச பிறகு கேட்குறாங்க. நான் உங்கள்ட்ட யதார்த்தமாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் யோசிச்சு கூட வச்சுக்கலாம். நமக்கு என்ன பிரச்சனை சொன்னால் நம்ம என்ன சொல்லணும் கூட தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்காக நான் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்டையுமே இல்லை, எல்லாத்துட்டையும் செய்வனை இருந்தாத்தே இருக்குன்னு சொல்லுவோம். நம்மளாம் மனசில் வச்சுக்கிட்டு நேற்று போய் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், ஒரு இடத்துல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், அது இருந்திருக்கலாம், அது தீர்வு கொடுத்துருப்பாங்க, இப்போ வேண்டியதான் தீர்ந்துருக்கலாம். அதை போய்கிட்டு ஏன் அதை சொல்லலை அப்படின்னு கேட்கக்கூடாது. தீர்ந்துருச்சுன்னா அது பேச்சே இல்லை. திருப்பி அதை திருப்பி வந்து ஒவ்வொருத்தையும் செக் பண்ணி பார்க்குறது. அப்படி இங்கே வந்து என் தாயிட்ட வந்து என்ன நடந்தது மாதிரி ஏத்தாட்ட ஒரு பிரச்சனைனா தெரிஞ்சதை நீங்கள் என்னதே கேட்டாலும் நீ இன்னைக்கு முச்சல் கேட்டாலும் பதிலே சொல்லாது. உங்களுக்கு நான் கனவு பண்ணின்னு சொல்லுவேன். அந்த கனவு உனக்கு தெரியுமில்ல, ஒரு ஆடு மாடு இறந்துச்சா அது உனக்கு தெரியுமில்ல, நீ என்னத்துக்கு வந்திருக்க இந்த தாயிட்ட தெரியாத கேட்கதே வந்திருக்க. சார் தெரிஞ்சுக்கிட்டே நான் கனவு வண்டியில் அந்த கனவை சொல்லுங்குது. அது செத்துச்சுல அது என்ன பொருள் அப்படின்னு கேட்குது. சாமியவே சோதிக்குது. அதான் சோதிச்சு பார்க்குறது, கேள்வி சரியாக சொல்கிறாங்களான்னு. நான் என்ன சொல்லினா இந்த தாய் வந்து அம்மான்னு கூப்பிட்டாதே மகன் கூப்பிடுவான். நம்ம ஏற்றி முடியா பேசினா நீங்கள் என்னன்னே கேட்டுகிட்டே உட்காந்துருந்தாலும் அது உங்களுக்கு இடையூறு வேறு மாதிரி சொல்லி உங்கள் மனசு கஷ்டப்படுத்தி விடுவான். ஆமாம், திட்டும். யாரை சோதிக்கிறேன்னு கேட்கலாம், திட்டும். என்னையே சோதிச்சு பார்க்குங்க வந்து உட்காந்துருக்கியா அடியே அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த மாதிரி ஒரு ஒரு சில எல்லாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. நான் என்ன சொல்லினா தெரியாத கேட்கறதே தாயிட்ட வந்திருக்கோம். தெரியாத என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க, அம்மா பதில் அப்படியே அழகழகாக சொல்லும். இன்றைக்கி வந்து தெரிஞ்சது. இப்போ ஒரு கனவு கண்டோம்னா அதான் ஒரு கெட்ட கனவு கண்டோம், இதனால எங்களுக்கு பிரச்சனை இருக்கா இப்படி கண்டோம்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுது. காணாமல் போன பொருளை எங்கள் அம்மா சொல்லவே சொல்லாது. ஏன்னா உனக்கே காணாமல் போகிறது தெரியுமில்ல, என்கிட்ட வந்து என்ன காணாமல் போச்சுன்னு சொல்லுங்கன்னு அம்மாட்ட கேட்குதுங்க. தெரிஞ்சுதானே வந்திருக்க, அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டால் வேணா கேட்கலாம். அதை கேட்டால் எங்கள் அம்மா கரெக்டாக சொல்லும். உன் சொந்தம் அண்ணியாக தூரம் எடுத்தவளை கரெக்டாக சொல்லுவோம். உங்கள் வீட்டுக்கு வருவாங்கல்ல, நல்லா அந்நியமாக பழகினீங்களே நிறையா பேர் சொல்லியிருக்கு. அவள் எதுவும் என்ன விட்டு கேட்குறேன்னா, அம்மா உனக்கு போச்சு தொலைஞ்சு, அது என்னன்னு சொல்லு, தொலைஞ்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அது ஒன்று நடந்துச்சுல அதை சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கேட்கக்கூடாது சாமிகிட்ட. சரியா? ஆத்தா ஈஸ்வரி அவ்வளோ தச்சுருவானவன். நம்ம தெரியாத கேட்கறது இந்த கலியுகத்தில் தாய் வர. நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு பதில் அப்படி முத்து கொட்டினா அப்படி சொல்லுவான். அப்புறம் நீங்களே உங்கள் வயனால சொல்லுங்கள். கூப்பிடுவோம்.